Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, அது எப்படிலாம் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தானில் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனு. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன மாதிரி வேல்யூவை பாஸ் பண்ணுறோமோ அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஸ்டாண்டர்டான அவுட்புட்டை வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. பைத்தானில் பிரிண்ட்டுங்கிறது வந்துட்டு சிங்கிள் பேராமீட்டர் கிடையாது, மல்டிபிள் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிண்டோட சின்டாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் மொத்தம் 5 பேராமீட்டரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு, 2வது ஸ்டெப்பு, 3வது வந்துட்டு எண்டு, 4வது ஃபைலு, 5வது ஃப்ளாஷு. இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றி பிரீஃபாக பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற வேல்யூவும் கொடுக்குற டெக்ஸ்ட்டும் தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு. நீங்கள் இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்கணும், ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுக்கணும், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மல்டிபிள் வேரியபிள், மல்டிபிள் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் கமா செப்பரேஷனில். அது ஒவ்வொன்றையும் கமா செப்பரேஷனில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் ஐஓ ஆப்ரேஷன் பேசும்போதே வந்துட்டு ஆப்ஜெக்ட் கமா செப்பரேஷனில் பிரிண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை எந்த மெத்தடில் வந்துட்டு இல்லை எந்த டீலிமிட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்க தான் ஸ்டெப்புங்கிறது. இப்போ நம்ம கமா செப்பரேஷனில் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கமா கொடுத்தீங்க அப்படின்னா அது கமாவில் ஸ்ப்ளிட் ஆகும். இல்லை ஹேஷ் கொடுக்கணும், இல்லை டாலர் கொடுக்கணும், இல்லை வந்துட்டு நியூ லைனில் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ டிஃபால்ட்டாக இதுக்கான வேல்யூ வந்துட்டு ஸ்பேஸு. இப்போ ஸ்பேஸை பேஸ் பண்ணி அது வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிக்கும். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போதைக்கு செப்பரேட் அப்படிங்கிறது ஸ்டெப் அப்படிங்கிறது வந்துட்டு டீலிமிட்டரை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது, கொடுக்குற ஆப்ஜெக்ட்டை செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக எண்டு அப்படிங்கிற பேராமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் இல்லை டெக்ஸ்ட்டில் லாஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியான வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும், இல்லை என்ன மாதிரி டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் எண்டு அப்படிங்கிறது. நீங்கள் கமா செப்பரேஷனில் ஒரு 4-5 ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 5வது ஆப்ஜெக்ட்டுக்கு லாஸ்ட் ஆப்ஜெக்ட், அதாவது 5வது ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், இல்லை என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்துட்டு எண்ட் அப்படிங்கிற பேராமீட்டர். இதுக்கு டிஃபால்ட்டான வேல்யூ வந்துட்டு /n, அதாவது நெக்ஸ்ட் லைனு. இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டுட்டு திரும்ப இன்னொரு பிரிண்ட் போட்டிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த லைன் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் அடுத்த லைனில் தான் அடுத்தது பிரிண்ட் ஆகும். இதுக்கான காரணம் என்னென்னா, எண்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து /n, அதாவது நியூ லைன் அப்படிங்கிறது தான். அதனால தான் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் போடும்போது நியூ லைனில் டிஸ்பிளே ஆகுது அவுட்புட் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைலு அப்படிங்கிற பேராமீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஜெக்டில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸையும் sys.standardout அப்படிங்கிற ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு எனக்கு தேவையான ஃபைலை நான் ஸ்பெசிஃபை பண்ணி அதில் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபைல் பார்த்தோட சேர்த்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் கொடுத்துறீங்களோ அந்த ஃபைலில் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரைட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் லாஸ்ட்டு பேராமீட்டர் ஃப்ளாஷு. இதோட வேலை என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்டில் கொடுத்துருக்க வேல்யூவை பஃபரில் ஸ்டோர் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது தான். இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸு. நீங்கள் ஃபால்ஸுன்னு கொடுத்துருக்கும்போது பஃபரில் கொடுக்குற வேல்யூ இல்லை ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போ ட்ரூன்னு மாற்றுறீங்களோ அப்போ வந்துட்டு ஆப்ஜெக்டில் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்துட்டு பஃபரில் ஸ்டோர் ஆகாது. இப்போ பார்த்தா 5 பேராமீட்டரில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் மேண்டேட்டரி பேராமீட்டரு, மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். மற்ற எல்லாத்துக்குமே டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குது, ஸோ நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆப்ஜெக்ட் என்ன நீங்கள் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் கொடுத்தா போதும். இப்போ தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டோம். இதோட டைம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் பிரிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிண்ட் கலர் IBM Tech Tamil. அடுத்தது பிரிண்ட் வித் மிக்ஸ்டு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ்டு வேல்யூ போட்டால் என்ன அவுட்புட் வருது அப்படிங்க பார்க்கலாம். மிக்ஸ்டு வேல்யூனா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கு. மிக்ஸ்டு வேல்யூனா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் மிக்ஸ்டு வேல்யூங்கிறது.
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டு பார்க்கலாம். லிஸ்ட் அப்படிங்கிறது அரே வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுக்குறோம் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அரேவா 10 20 30 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவுட்புட் வரும்போது இது அப்படியே ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணணும். அது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டெப் அப்படிங்கிற பேராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் இரண்டாவது பேராமீட்டரு பிரிண்டில் ஃபஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த டெலிமீட்டரை வச்சு நம்ம ஸ்பிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு IBM 21 அப்புறம் திரும்பவும் தமிழ் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ கொடுத்துருக்கேன் அடிஷ்னலாக. இதையே ஸ்பெசிஃபை பண்ணி செப்பரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டாலர் அப்படிங்கிறத வச்சு செப்பரேட் பண்ண போகிறேன். டாலர் அப்படிங்கிறத வச்சு நான் செப்பரேட் பண்ண போகிறேன். இப்போ 3 வந்து இப்போ 4 வேல்யூ வந்துட்டு டாலரை பேஸ் பண்ணி செப்பரேட் ஆகும். அது அவுட்புட் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா எண்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் வச்சு பார்க்க போகிறோம். எண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்று தியரிட்டிக்கல் பார்ட்டில் பார்க்கும்போது சொன்னோம். நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஜெக்டில் கடைசியாக என்ன வரணும் அப்படிங்கிறதான், கடைசியாக என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இல்லை என்ன வேல்யூ கொடுக்கணும் அது டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே எண்டோட வேலை. நான் IBM டெக்குன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எண்டில் தமிழ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது IBM டெக் தமிழ் அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல். நான் தியரிட்டிக்கல் பார்ட்டில் சொன்ன மாதிரி தான் ஃபைலுங்க டிஃபால்ட்டாக வந்துட்டு sys.standardout அப்படிங்கிற ஃபைலில் வந்துட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ண நினைக்கிறோமோ அது அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு போக வேண்டாம். நம்ம வந்துட்டு டெம்பரரியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது என்ன ஃபைல் அப்படின்னா IBM.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஓப்பன் போட்டு தான் எழுத முடியும். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆஃப் என்ன ஃபைல் நேமோ IBM.txt ஃபைலுங்கிறது வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல். அதை வந்துட்டு ரைட் மோடில் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ஃபைலை பற்றி நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் யூஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு டெம்பரரியாக இப்போதைக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ IBM டெக் தமிழ் அப்படிங்கிற வந்துட்டு IBM.txt ஃபைல் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அடுத்தது ஃப்ளாஷு. ஃப்ளாஷ் இல்லை, ஃப்ளஷு. நான் பிரிண்டில் ஹலோ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எண்ட் வந்துட்டு எதுவும் வேணாம், அதனால் எம்டி கொடுத்துக்கிறேன். கமா ஃப்ளஷ் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் பஃபரில் ஸ்டோர் பண்ணாது. இப்போது அடுத்தது நம்ம பார்க்கலாம். பிரிண்ட்டு வித்து ஃப்ளாஷ். டிஃபால்ட் வந்துட்டு ஃபால்ஸ். யூசர்ஸ் எண்டில் எம்டி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபால்ஸ் கொடுக்க தேவை. டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ் தான். ஸோ எதுவும் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை.
ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டெர்மினல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டெர்மினல் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, DAR Python. ஓகே, DAR நம்ம ஏற்கனவே வந்துட்டு பிரிண்ட் டெமோ தான் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோலேயே நம்ம வந்துட்டு பிரிண்ட் டெமோ.py யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீயூசபிலிட்டி தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு IBM Tech Tamil அப்படிங்கிற வந்துட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இது நார்மல் பிரிண்ட்டு. அடுத்து வந்துட்டு மிக்ஸ்டு வேல்யூ நான் போட்டிருந்தோம். IBM 2 Tamil 1.3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து லிஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். 10 20 நான் என்ன போட்டுக்கணும் அது அப்படியே பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து செப்பரேட் வேல்யூ டாலர் பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். IBM ஸ்பேஸ் டாலர் ஸ்பேஸ் 21 ஸ்பேஸ் தமிழ் ஸ்பேஸ் டாலர் ஸ்பேஸ் 1.2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு எண்டு பேராமீட்டரில் பொறுத்த வரைக்கும் நான் IBM Tech அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தேன். எண்டில் தமிழ் கொடுத்துருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக IBM Tech Tamil அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃப்ளஷ்ஷாக பார்த்துடலாம். இது ஃப்ளஷ்ஷுங்கிற வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஃபியூச்சர் வீடியோ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் பிரிண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் வித் ஃபைல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். IBM டெக்ஸ்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட்டில் ஃபைல் நேம் வந்துட்டு IBM.txt அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட் மோடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபைல் எங்கே இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு எனக்கு ஃபைல் பிரிண்ட் ஆகிருக்கணும். இப்போது PIR அப்படின்னு போகிறேன் அப்படின்னா இதோ IBM.txt அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சா? எந்த லொக்கேஷனில் இந்த ஃபைல் இருக்கோ அதே லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபைலை ரீட் பண்ணி அது என்ன கனெக்ட் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். மோர் அப்படிங்க வந்துட்டு அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அதை அப்படியே காமிக்கும். இப்போ IBM.txt ஃபைலில் IBM Tech Tamil அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னதும் வந்துட்டு IBM Tech Tamil எக்ஸ்க்ளமேட்டிக்னு போட்டுக்கணும், 4 போட்டுக்கோங்கள, அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஃபைலில் இருக்குது. ஃபைலில் என்ன அந்த ஃபைல் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃபைல் லொக்கேஷனு, செக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் IBM.txt இருக்குல்ல, இதுதான் ஃபைல். அதோட வேல்யூ என்னங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பிரிண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பிரிண்ட்டில் என்ன மாதிரி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் சொன்னது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.